ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்பாத்து பெரியவா அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம். காஞ்சி காமக்கோடி பீடத்தின் 69வது பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டுருக்கோம். போன பதிவில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமை குருவாக இருந்த காலத்தில் நிறைய வேத பாடசாலைகள், நிகர்நிலை பல்கலைக்கழகம், பள்ளிகள், ஜனகல்யாண், ஜனஜாகரன் இந்த மாதிரி தொண்டு முயற்சிகள்லாம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் சைல்டு ட்ரஸ்ட் மருத்துவமனை, இந்து மிஷன் மருத்துவமனை, தமிழ்நாடு மருத்துவமனை இது எல்லாமே இவரால் உருவாக்கப்பட்டது தான். 2004ஆம் ஆண்டு விஜயவாடா மற்றும் குண்டூருக்கு இடையே சங்கர நேத்ராலயா அப்படின்ற கண் மருத்துவமனையை நிறுவுறதுல அவர் முக்கிய பங்காற்று இருக்கார். இவருடைய முதன்மை குறிக்கோள் மக்கள்கிட்ட ஆன்மீகத்தை ஊக்குவிப்பதோடு மட்டுமில்லாமல் பக்தி வழிபாட்டையும் பரப்புறதாவே இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கோவில்களை புனரமைச்சிருக்காரு. தெனாலியில் இருக்கும் காஞ்சி காமக்கோடி அறக்கட்டளை இவரால் நிறுவப்பட்ட பல நிறுவனங்களில் ஒன்று. காஞ்சி காமக்கோடி மடத்தின் 69வது பீடாதிபதியாக பொறுப்பேற்றதிலிருந்து மடத்திற்கும் மாநிலத்திற்கும் நாட்டுக்கும் பல நல்ல தொண்டுகளை ஆற்றினார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியன்று தினசரி பூஜைக்கான வழக்கமான பூஜைகளை செய்யும்படி தனக்கு அடுத்த 70வது பீடாதிபதியான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கேட்டுண்டார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தனது 82வது வயதில் மூச்சு திணறல் காரணமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அன்று காலை சித்தி அடைந்தார். காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகா பெரிவாளின் பிருந்தாவனத்துக்கு அருகில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் பிருந்தாவனம் எழுப்பப்பட்டது. இன்றும் தனது பக்தர்களுக்கு பிருந்தாவனம் தரிசனம் தந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.